அனைவருக்கும் வணக்கம். பரிசுத்த வேதாகமம் தேவனால் அருளப்பட்டது என்றால் என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்று பலர் பரிசுத்த வேதாகமம் மற்ற புத்தகங்கள் மாதிரி ஒரு சாதாரண புத்தகம் என்று நினைக்கிறார்கள். அதாவது பரிசுத்த வேதாகமம் மனிதர்களால், மனித சிந்தனைகளால் எழுதப்பட்டது என்றும், அது மற்ற புத்தகங்களைப் போல் சில தவறுகளை அங்கிங்கு கொண்டிருக்கலாம் என்றும் நினைக்கிறார்கள். இதில் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், சில கிறிஸ்தவர்களும் இவ்வாறாக நினைக்கிறார்கள். சரி, நாம் பரிசுத்த வேதாகமத்தை பற்றிய சில உண்மைகளை முதலில் பார்க்கலாம். தேவன் விரும்பியிருந்தால் 3000 வருடங்களுக்கு முன்னதாகவே முழு வேதாகமத்தையும் ஒரு வினாடியில் படைத்து தனது ஜனத்திடம் கொடுத்திருக்க முடியும். ஆனால் தேவன் தனது வார்த்தையை நூற்றுக்கணக்கான வருடங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தினார். தேவன் 10 கட்டளையை கொடுக்கும்போது தன் கையால் அதை எழுதினார். அதேபோல் தானியேல் காலத்தில் ஒரு கரத்தால் சுவரில் எழுதி தன்னை வெளிப்படுத்தினார். ஆனால் மற்ற எல்லாவற்றையும் மனிதர்கள் மூலமாக எழுத வைத்தார். அதாவது பரிசுத்த வேதாகமத்திற்கு 2 ஆசிரியர்கள், மனித ஆசிரியர் மற்றும் தெய்வீக ஆசிரியர். தேவன் ஏன் மனிதர்களை தனது வார்த்தைகளை எழுதுவதற்கு பயன்படுத்தினார் என்பது ஒரு புதிரான விஷயம். அவர் அவ்வாறாக பயன்படுத்தும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் யாரோட கையையும் ஒரு இயந்திரத்தனமான கருவியாக பயன்படுத்தவில்லை. அதாவது தேவன் மனித கைகளை ஒரு ரோபோட்டின் கைகளாக மாற்றவில்லை. இன்னும் சொல்ல போனால், நீங்கள் ஒரு கட்டுப்படுத்தும் ஆவி ஒரு மனிதனின் கையில் வந்து இருந்து அந்த கையை தன் வசம் கொண்டு அது வசனங்களை எழுதியது என்று நினைத்தால் அது தவறு, மிகவும் தவறு. பரிசுத்த ஆவியானவர் மனிதர்களை அவ்விதமாக எப்பொழுதும் கட்டுப்படுத்த மாட்டார். இது எப்படி நமக்கு தெரியும் என்றால், பவுல் மற்றும் எரேமியா போன்ற தீர்க்கதரிசிகள் தாங்கள் எழுதுவதற்கு எழுத்தாளர்களை பயன்படுத்தி இருந்தார்கள். அதாவது பவுல் தனக்கு கிடைத்த பரிசுத்த ஆவியின் ஏவுதலை வார்த்தைகளாக இன்னொரு எழுத்தாளரிடம் கூறி அந்த எழுத்தாளர் அதை பதிவு செய்திருக்கிறார். மனித சிந்தனைகளால் பரிசுத்த வேதாகமம் எழுதப்படவில்லை என்பதை நிரூபிக்க நாம் 2 தீமோத்தேயு 3:16 நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, வசனத்தை படிப்போம். பிஎஸ்ஐ பைபிள்ல இப்படி போட்டிருக்கு: வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஈஸி டு ரீட் வெர்ஷன்ல இப்படி போட்டிருக்கு: அனைத்து வேத வாக்கியங்களும் தேவனால் கொடுக்கப்பட்டவை. டிசிவி வெர்ஷன்ல டிரான்ஸ்லேஷன்ல இப்படி போட்டிருக்கு: எல்லா தேவ வசனமும் இறைவனின் உயிர் மூச்சினால் கொடுக்கப்பட்டன. தேவன் மனித ஆசிரியர்களுக்கு வார்த்தைகளை வழங்கிய முறைக்கு தமிழில், ஏன் எந்த மொழியிலும் ஒரு சரியான வார்த்தை இல்லை. தமிழில் நாம் தெய்வீக உத்வேகம் அல்லது ஏவுதல் அல்லது அருளப்பட்டது அல்லது இறைவனின் உயிர் மூச்சு போன்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறோம். ஆங்கிலத்தில் இன்ஸ்பயர்ட் அல்லது காட் பிரீத்ட் என்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார்கள். ஆங்கிலத்தில் உள்ள காட் பிரீத்ட் அப்படிங்கிற வார்த்தை ஒரிஜினல் கிரேக்க மொழியின் வார்த்தைக்கு ஈடானது. இந்த வார்த்தை இந்த ஒரு வசனத்தில் மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது தேவனின் இந்த செயலுக்கு மனித டிக்ஷனரியில் வார்த்தைகள் இல்லை. அதனால் இதற்கு ஒரு கூட்டு வார்த்தை புதிதாக உருவாக்கப்பட்டிருந்தது. நாம் தேவனால் அருளப்பட்டது என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு முதல்ல அதற்குரிய ஆப்போசிட் என்னன்னு பார்க்கலாம். அதாவது எதுவெல்லாம் தேவனால் அருளப்பட்டது இல்லை என்பதை பார்க்கலாம். ஒரு கற்பனை செய்து பாருங்கள். ஒரு கிறிஸ்தவர் பைபிளை படித்து பரிசுத்த ஆவியின் மூலம் கடவுளுடைய சத்தியத்தை பற்றிய ஆழமான புரிதலை உணர்கிறார் என்று நினையுங்கள். இது வெளிச்சம், அறிவுறுத்தல் ஆர் இலுமினேஷன் என்று அழைக்கலாம். அதாவது பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கு அதை பற்றிய புரிந்து கொள்வதற்கான உதவியை கொடுக்கிறார். இருப்பினும் அந்த விசுவாசி ஒரு புதிய வசனத்தை எழுத ஏவப்படுகிறார் என்று இது அர்த்தப்படுவதில்லை. வேதாகமம் எழுதிய மோசே, பவுல், யோவான் போன்ற ஆசிரியர்கள் மட்டுமே வேதத்தை எழுத பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டனர். இன்றைய விசுவாசிகள் வெளிச்சத்தை அனுபவிக்கிறார்கள், ஆனால் தேவ உயிர் மூச்சினால் எழுத ஏவப்படவில்லை. தேவன் ஆபிரகாமிடம் தன் சொந்த தேசத்தை விட்டு வெளியே போகும்படி சொன்னபோது மற்றும் அவரை ஒரு பெரிய ஜனமாக ஆக்குவதாக வாக்குறுதி அளித்தபோது அவர் தேவனிடமிருந்து ஒரு வெளிப்பாடை பெற்றார். இது நேரடியாக தேவனால் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட தெய்வீக அறிவு. இருப்பினும் ஆதியாகமம் புத்தகத்தில்
எதிர்கால சந்ததிக்காக இந்த வெளிப்பாட்டை எழுத மோசே ஏவப்பட்டார். ஆபிரகாமுக்கு வெளிப்பாடு இருந்தது, ஆனால் மோசே அதை பதிவு செய்ய ஏவப்பட்டார். இன்னொரு பகுதியில் மோசேயை வெளிப்பாடு மற்றும் எழுத ஏவுதல் இரண்டையும் பெற்றார். அதாவது சீனாய் மலையில் கடவுள் அவருக்கு 10 கட்டளைகளை வெளிப்படுத்திய போது இது வெளிப்பாடு, பின்னர் மோசே அவற்றை வேதத்தின் ஒரு பகுதியாக எழுத ஏவப்பட்டார். அது ஏவுதலாக இருந்தது. அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசுவின் சீஷர்களில் முக்கியமானவராக இருந்தார். ஆனால் அவர் இயேசுவை 3 முறை மறுதலித்தது போன்ற தவறுகளை செய்தார். பேதுரு பின்னர் தனது கடிதங்களை எழுதிய போது பரிசுத்த ஆவியானவர் அவரது வார்த்தைகளை ஏவினார். அதனால் அவை பிழையின்றி இருந்தன. பேதுருவின் தனிப்பட்ட பிழைகள் அவரது தேவாவியால் ஏவப்பட்ட எழுத்துக்களில் பிரதிபலிக்கவில்லை. பவுல் ஒரு பர்ஃபெக்ட் மேனாக இல்லாத போதும் அவர் சபைகளுக்கு கடிதம் எழுதும்போது பரிசுத்த ஆவியானவர் அவரை ஏவினார், அவருக்கு வார்த்தைகளை அருளினார். அதனால் அவை பிழையற்றவைகளாக இருக்கின்றன. மூடி பைபிள் ஸ்கூல் இதை எவ்வாறு வரையுறை பண்ணுகிறார்கள் என்று படிக்கலாம். 1. பரிசுத்த வேதாகமம் தேவனின் வெளிப்பாட்டின் ஒரு சிறப்பு வடிவமாகும். பரிசுத்த வேதாகமம் சிறப்பு வெளிப்பாடு எனப்படும் காரணம் இயற்கை மூலம் தேவனை பற்றி அறியக்கூடியவற்றை அது தாண்டி செல்கிறது. பரிசுத்த வேதாகமம் கடவுளிடமிருந்து தோன்றியது. ஏனென்றால் வேதாகமத்தில் தேவன் மனிதரால் அறிய முடியாத விஷயங்களை வெளிப்படுத்துகிறார். வேதாகமம் தனித்தன்மை வாய்ந்தது, ஏனெனில் அது தெய்வீக வெளிப்பாட்டை மனித மொழியில் பதிவு செய்கிறது. 2 தீமோத்தேயு 3:16 படி வேதத்தின் வார்த்தைகள் கடவுள் மூச்சு அல்லது தேவனால் உந்தப்பட்டவை. இதன் பொருள் என்னவென்றால் தேவன் தான் வேத வசனங்களின் உற்பத்தி ஸ்தானமாக இருக்கிறார். தேவன் பரிசுத்த ஆவியின் மூலம் மனித ஆசிரியர்களை உபயோகித்து வேதாகமத்தில் வெளிப்படுத்தியதை எழுத செய்தார். மனித எழுத்தாளர்கள் வெறும் காப்பி பண்ணுபவர்களோ அல்லது மொழிபெயர்ப்பாளர்களோ அல்ல. பரிசுத்த ஆவியானவர் மனித ஆசிரியர்களை வழிநடத்தி அவர்கள் தாங்கள் சொந்த சொற்களையும் எழுத்து பாணியையும் பயன்படுத்திய போதும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லியதை மட்டுமே எழுத செய்தார். 3. பரிசுத்த வேதாகமத்தின் அசல் கையெழுத்து பரிசுத்த ஆவியானவரால் வாய்மொழியாக ஈர்க்கப்பட்டன. அப்படி என்றால் வெறுமனே கருத்துக்கள் மட்டுமல்ல, பைபிளில் உள்ள வார்த்தைகளுமே தேவ ஆவியால் ஏவப்பட்டன என்று அர்த்தம். இது பைபிளில் உள்ள சில வார்த்தைகளுக்கு மட்டுமல்ல, பைபிளில் உள்ள அனைத்து வார்த்தைகளுக்கும் பொருந்தும். இதன் விளைவாக பைபிளில் சொல்லப்படும் விஷயங்களில் பிழைகள் எதுவும் இல்லை. மூடி பைபிள் இன்ஸ்டிடியூட் பைபிளின் உண்மையான வாய்மொழி வரலாற்று பிழையற்ற தன்மையை வலுவாக நம்புகிறது. அதாவது பரிசுத்த வேதாகமம் அதன் மூல ஆவணங்களில் புவியியல், சரித்திரம், அறிவியல் ஆகியவற்றை பற்றியும் கடவுளை பற்றியும் அது சொல்வதிலும் பிழை இல்லை. தேவனால் அருளப்பட்டது என்பதை சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், தேவன் சில மனித ஆசிரியர்களுக்கு தனது வார்த்தைகளை கொடுத்து அதை எழுத்து வடிவில் கொண்டு வந்து அனைத்து மக்களுக்கும் தன் வார்த்தையை கொண்டு சேர்த்ததாகும். இது வெறும் மெக்கானிக்கலா நடக்கல, ஸ்பிரிச்சுவலா நடந்திருக்கு. கிறிஸ்தவர்கள் சில புத்தகங்களை மட்டும் எவ்வாறு தேவ ஆவியினால் ஏவப்பட்ட புத்தகங்கள் என்று கண்டுகொண்டார்கள் என்பதை அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.